வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு ட்ரான்றதை விட ஹவ் ஐ ட்ரா, நான் எப்படி வந்து ஒரு பிக்சரை பார்த்து அது எப்படி நான் வந்து பேப்பர்ல கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸை இன்னைக்கு வீடியோ பண்ணி ஹவ் டு ட்ரான்றது கேள்விக்கு வந்து ஒரு சின்ன ஆன்சரா மொதல் டுட்டோரியலுக்கு பதிலாக ஒரு கிளான்ஸாக நான் எப்படிலாம் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசிக்கிட்டு, ஸோ எந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் நான் இப்போதைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி பண்ணுறேன், ஸோ ஹவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இமேஜ், ஒரு இமேஜை பார்த்துட்டு அந்த இமேஜில் இருந்து எப்படி நான் வந்து எதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வரைய ஆரம்பிக்கிறேன். ஸோ ஹவ் டு ட்ரான்றதை வந்து நான் எப்படி வரைகிறேன்றதை வச்சு சொல்லி தரலான் இருக்கேன். ஸோ லெட்ஸ் ஜாயின் வித் மீ. ஒரு பேப்பரோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு நீங்களும் கற்றுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சூர்யா கருப்பு படத்தோட இந்த பர்டிகுலர் பிக்சரை வந்து நான் ட்ரா பண்ண ட்ரை பண்ண போகிறேன். எப்படி நல்லா வருதா இல்லையான்றதை வந்து நம்ம வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ அதை நான் எப்படிலாம் வரைகிறேன்னு சொல்லிட்டு நான் வரைய ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லி தரலான் இருக்கேன். இந்தாட் சரி. ஸோ முதல்ல அதை வரைகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு அந்த இமேஜை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி அதை வந்து பார்ட்டாக ஷேப்ஸை பிரிக்கிறதுன்னு தெரியலன்னும் போது, ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் அ சர்க்கிள். ஒரு சர்க்கிளோட ஆரம்பிப்போம். ஸோ ஒரு சர்க்கிளோட ஆரம்பிச்சுட்டு, ஸோ எனக்கு ஒரு சர்க்கிளை வரைஞ்சிருக்கேன். இந்த சர்க்கிளோட ஆரம்பிச்சுட்டு, ஸோ இதிலிருந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அவரோட ஐப்ரோ இருக்கு இல்லையா, அந்த ஐப்ரோவோட ரேஞ்சில் இருந்து ஒரு கட்டு, ஸோ அந்த ஐப்ரோவோட ரேஞ்சிலேருந்து ஒரு கட் பண்ணிக்கிட்டேன். இந்த எட்ஜ் வந்து ஐப்ரோவுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபிகர் அவுட் பண்ண வேண்டியதுலாம் அந்த சென்டர் பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட்டு, அதோட நெத்திக்கு நடுவில் இருக்கிற அந்த பொட்டு வைக்கிறதுக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் நம்ம வந்து இப்போ மார்ஜின் பண்ணிட்டு, புருவத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த பாயிண்ட்டை மார்ஜின் பண்ணிட்டு, ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடும், அந்த புருவத்துக்கு மார்ஜின் பண்ணோம் இல்லையா, அந்த புருவத்துக்கு மார்ஜின் பண்ணதில் ஒரு கோடும் போட்டுட்டு, நம்ம இதுதான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு நம்ம இதை ஒட்டுமொத்த ட்ராயிங்கும் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராயிங்கில் இந்த இடத்துல நான் புருவத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம். அது வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பொறுத்து யூ கேன் ஸ்டார்ட் எனிவேர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு புருவத்தோட ரெஃபரன்ஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு புருவம் கொஞ்சம் ஏற்றி இறக்கமாக இருக்குது. ஸோ இதான் இது வந்து புருவத்தோட எட்ஜ் பாயிண்ட்டுக்கு வச்சுருக்கிறது. ஸோ அதனால் இந்த புருவத்தை நான் இந்த எட்ஜ் பாயிண்ட்டோட நிறுத்திக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த புருவத்தையும் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த புருவம் கொஞ்சம் தள்ளி இருக்குன்றதுனால இந்த புருவத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். தென் இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்து ஒழுங்காக பண்ணிக்கணும். ஸோ புருவத்துக்கும் அதுக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு லைட்டாக நான் அசியூம் பண்ணி அந்த பார்த்துட்டு அதில் எவ்வளோ கேப் இருக்கோ அந்த ரேஞ்சுக்கு நான் வந்து ஒரு கேப்பு போட்டுக்கிட்டேன். ஸோ ஐயை நான் கடைசியாக வரைஞ்சிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த பாயிண்டில் நான் நெக்ஸ்ட்டு காதுக்கு போகிறேன். ஏன்னா காது தான் எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுக்குது. அந்த காதோட எட்ஜில் தான் நான் வந்து மூக்கு வரைய போகிறேன். ஸோ அதனால் வந்து ஸோ இந்த புருவத்துக்கும் அடுத்து அந்த காது ரீஜனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கேப்பை மட்டும் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கும் உள்ள கேப்பை நான் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு, ஓகே இந்த இடத்துலேருந்து தான் ஆனால் காதை ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து அவரோட காதை நான் வரைஞ்சிட்றேன். ஸோ அவரோட காதை வரைஞ்சிட்டு, ஓகே இப்போ அவரோட இதோடும் வரைஞ்சாச்சு. ஸோ அவரோட காதை நான் வந்து வரைஞ்சிட்டேன். அவரோட காதை முழுசாக வரையில, இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்காக நான் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த காதோட எட்ஜில் தான் மூக்கு வரும். ஸோ அதனால் இங்கே மூக்கு வரும்னு மூக்கு நமக்கு இப்படி வரும். இந்த ரேஞ்சில் மூஞ்சி இப்படி வளைஞ்சிருக்கும் இல்லையா, அதனால் இந்த மூக்கு இங்கே வரும். ஸோ அதை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் மூக்கை வரைகிறேன். ஸோ மூக்கு வந்து நீங்கள் ஒரு வட்டம் போட்டு வரைவாங்க. ஸோ நான் டேரெக்டாக அப்படியே வரைய ஆரம்பிச்சிடுவேன். இருந்தாலும் நீங்கள் வட்டம் போட்டு வரைஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வட்டம் போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி, ஸோ இப்போது அவ்வளோதான், சூர்யாவோட மூக்கை கிட்டத்தட்ட நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. மூக்கை கிட்டத்தட்ட ட்ரா பண்ணியாச்சா. தென் நெக்ஸ்ட்டு நம்ம இதிலிருந்து மீசைக்கு இவ்வளோ கேப்பு, வாய்க்கு கொஞ்சம் இவ்வளோ கேப் விட்டுப்போம், தாடிக்கு இவ்வளோ கேப்பு, கடைசியாக இவருக்கு இதோட இந்த தாடி ஒட்டுமொத்தமாக சூர்யாவோடைய இதுக்கு காது இந்த இடத்துல வைக்க சொல்லியிருக்கேன். காது இந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோன்றதுனால இந்த தாடியை இங்கேருந்து, ஸோ நம்ம இங்கே வாய்க்கு வச்ச கேப்புக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கட்டு வருது.
ஸோ அந்த கட்டில் இருந்து நாம் இந்த தாடிக்கு போயிட்டோம். தாடி ரீஜன்லேருந்து இந்த ரீஜனுக்கு ஒரு கட்டு. இப்போ இது ஆரம்பிச்சிருக்கோமோ. ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து நாங்கள் கொஞ்சம் டைம் லேப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து இதுக்கப்புறமும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் இது வந்து சூர்யா மாதிரி வரல. ஸோ அதனால் சூர்யா மாதிரி வரத்துக்காக நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இமேஜ் ரெஃபரன்ஸ் இமேஜை பேஸ் பண்ணி தான் நான் இதை வரைஞ்சிருக்கேன். முழுசாக வரையும் போது ஸோ அப்பப்போ கொஞ்சம் அடி வாங்கிச்சு. நான் நிறைய அழிச்சு வரைஞ்சிட்டு இருந்தேன். இதே மாதிரி தான் என்னுடைய ஒட்டுமொத்த ட்ராயிங் ரெஃபரன்ஸும் இருக்கும். ஸோ நான் பென் ஆர்ட் பண்ணும் போது இதோட வித்தியாசமாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஒரு வழியாக வரைஞ்சி முடிச்சிட்டேன். நான் வரைஞ்சி முடித்த அவுட்புட் இதோ இருக்கிறது. நல்லா வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபைட். எனக்கு பிடிக்கல. ஏன்னா இதில் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அங்கங்கே நிறைய டச்சப் ஒர்க்ஸ் இருக்குது. அதெல்லாம் அழிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் ஃபீல் ஆச்சு. நீங்கள் பாருங்களேன், சுமாராக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஐ எம் ஸ்டில் லேர்னிங். ஸோ இது மாதிரி நீங்களும் ஸ்டில் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இதே மாதிரி என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராயிங் கற்றுக்க முடியும். தட்ஸ் இட். டாட்டா, பாய் பாய்.